தமிழ்நாட்டுடைய கடன் கட்டுக்குள்ளே இருக்குன்னு அண்மையில் வெளியான பொருளாதார ஆய்வறிக்கையும் தெளிவுபடுத்தியிருக்கு. கடன் வாங்காத அரசுன்னு எதுவும் இல்லை. அப்படி வாங்குகிற கடனை முறையாக செலவு பண்ணுறோமா என்பது தான் முக்கியம். அந்த வகையில் எதிர்கால தலைமுறைக்கான முதலீடாக தான் திராவிட மாடல் அரசு கடன் தொகையை செலவு பண்ணியிருக்கு. அதனால தான் எதிர்க்கட்சிகளோட அர்த்தமற்ற விமர்சனத்தை வல்லுநர்களும் நாளேடுகளின் தலையங்கங்களுமே தவறுன்னு ஆணித்தரமாக சொல்லிட்டாங்க. பட்ஜெட் முடிஞ்சிச்சு, அடுத்ததா என்ன பிளான்? இப்போ அறிவித்ததெல்லாம் உரிய காலத்தில் நடைமுறைப்படுத்த அமைச்சர்களை அதிகாரிகளை முடுக்கி விடுறது தான் உடனடியாக என்னுடைய அடுத்த வேலை. அது மட்டும் இல்லை, ஒன்றிய அரசோட நிதி ஒதுக்கீடுல ஓர வஞ்சனை, அதை பற்றி நாம் குரல் எழுப்புறதா நாடாளுமன்ற தொகுதி குறைப்பு என்ற ஆபத்து. இப்படி நம்ம மாநிலத்துக்கான நிதிக்கும் நீதிக்கும் போராட வேண்டியிருக்கு.